தமிழக கோவில்களின் வரவு செலவு கணக்கு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என இந்து முன்னணி நிர்வாகிகள் வலியுறுத்தி உள்ளனர். கரூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்து முன்னணியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் நிர்வாகிகள், தமிழகத்தில் 2000 கோவில்களில் குடமுழுக்கு நடத்தியதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்து வரும் நிலையில் கோவில்களில் அதிகப்படியான வருவாய் கிடைத்திருக்கும் என்பதால் அதன் வரவு செலவு கணக்கை அமைச்சர் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். அமைச்சர் அவர்கள் 2000 கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்து முறை தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கின்றது, வரவு செலவு கணக்கு காமிக்கணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். திருச்செந்தூர் கோயிலில் 400 கோடி ரூபாய் செலவுன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல்வேறு கோயிலில் செலவு செஞ்சிருக்காங்க, அவங்க கணக்கு எழுதியிருக்காங்க, தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லணும் அப்படி நாம் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான தகவல் இல்லை. உடனடியாக இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கணக்கு சொல்லுவார், வரவு செலவு வெள்ளை அறிக்கை விடுவார்னு நாம் எதிர்பார்க்கிறோம்.